ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்க்கிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த சீன்ஸ் எல்லாமே டைரக்டர் வந்து இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம கார்த்திக், ரேவதி இவங்கள பத்தி தாங்க சொல்றேன். கார்த்திக்கும் ரேவதியும் 2 பேருமே செமையா லவ் சீன்ஸ்ல இறங்கிட்டாங்க. நம்ம ரேவதி கார்த்திக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜா, நான் வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு வெளிநாட்டுக்கு போணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னா, கண்டிப்பா உன்னால தான் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உன்னை திட்ட ஆரம்பிச்சுருவாங்கல்ல. அதனால நான் வெளிநாட்டுக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ எதுக்காக வெளிநாட்டுக்கு போற? உன்னோட சந்தோஷத்துக்காக தானே நீ போற. நீ போறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நீ வந்து என் கூட வாழ பிடிக்கல, இங்க இருந்தா உனக்கு மைண்ட் டார்ச்சரா இருக்கு. வெளிநாட்டுக்கு போனா நீ சந்தோஷமா இருப்பேன் தானே நீ போற. நீ நிம்மதியா போயிட்டு வா. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்றாங்க. அப்போ ரேவதி மனசுல நினைக்கிறாங்க, இவன நம்ம இவ்வளவு நாள் தப்பானவன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு இவன் நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் கிட்ட ரேவதி சொல்றாங்க, இல்ல உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு கொஞ்சம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, எல்லாரையும்னா நானுமா? அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா, நீ தான் இப்ப எந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல. ஆரம்பத்துல இருந்தே நீ எங்களுக்கு நல்லது தானே செஞ்சிருக்க. நான் வந்து உன்னைய ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். இப்பவும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. கார்த்திக் வந்து சிரிச்சுக்கிட்டு, சரி சரிம்மா, உன்னோட இஷ்டம், நீ என்ன பண்றியோ பண்ண அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்றாங்க. அப்ப கார்த்திக் கீழ படுக்கிறதுக்காக அங்க படுக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி அத பார்த்து கேட்கறாங்க, என்ன ராஜா, நீ கீழயா படுக்க போற? வேணாம், இவ்வளவு நாள் நீ என்னால கஷ்டப்பட்டுட்ட, நீ வந்து பெட்லயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அப்போ கார்த்திக் சொல்றாங்க, இல்ல வேணாம் ரேவதி, நான் கீழயே படுத்துக்கிறேன். நீ நிம்மதியா மேல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்றாங்க. ரேவதி ஒரு பக்கம் மனசுல யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல ஹஸ்பண்ட் தான் கிடைச்சிருக்கான். இவனை போய் நம்ம விட்டுட்டு போகணும்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்கும்போது ரேவதி மேல பல்லி வந்து விழுந்துருச்சு. என்னடா இது, எல்லா சீன்ஸ்லயுமே பல்லி தான் விழுவணுமா? ஒரு கரப்பாம்பூச்சி, தேளு அந்த மாதிரி விழுவக்கூடாதா? என்ன பண்றது? இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு. ரேவதி மேல பல்லி விழுந்தாலும் பயந்துட்டு கார்த்திய போயிட்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்போ கார்த்திக் வந்து, என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரேவதி சொல்றாங்க, அது போயிடுச்சா பாருங்க, அது போயிடுச்சா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லியை தான் சொல்றாங்க. பல்லிலாம் போயிடுச்சு, நீ போயிட்டு எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா படுத்து தூங்க அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில நம்ம கார்த்திக் எந்திரிச்சு வரும்போது ரேவதியோட குங்குமம் கார்த்திக்கோட நெத்தியெல்லாம் அப்பி இருந்ததா அதை பார்த்துட்டு மயில், ராஜராஜன் இவங்க 2 பேருமே நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. மயில் கிட்ட ராஜராஜன் சொல்றாங்க, மாப்பிள்ள கொஞ்சம் கார்த்திய பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு மயிலும் கார்த்தியோட நெத்திய பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. கார்த்திகிட்ட கேக்குறாங்க, என்னப்பா உன் தலையில குங்குமம்லாம் ஒட்டியிருக்கு, என்னாச்சு? நீயும் ரேவதியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, என்ன, ஏன் இப்படி காலங்காத்தாலே கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு மயில் சொல்றாங்க, உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாங்க, ஆமா, ரேவதிக்கு இப்ப என் மேல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத அந்த சைடு சந்திரகலா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வில்லிங்களுக்கு வேற வேலையே இல்ல போல, இவங்களெல்லாம் ஒட்டு கேட்கறதே வேலையா தான் வச்சிருப்பாங்க போல. நம்ம சந்திரகலா இதெல்லாம் கேட்டதுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ரேவதி இந்த டிரைவரை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டானோ? சொச்சோ, ரேவதிக்கு மட்டும் இவன் தான் ராஜா ரகுபதி அவங்களோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அவளும் இவனும் சேர்ந்து இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பிரிக்கிறோமோ இல்லையோ, ரேவதியையும் இந்த கார்த்திகையும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்போ கார்த்திக், ரேவதி இவங்க 2 பேருக்குள்ளேயும் டைரக்டா லவ் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாதான் இந்த சீரியலை நம்ம ஓட்ட முடியும்னு நினைச்சிட்டாரு போல. அதனால தான் கார்த்தி, ரேவதி இவங்க 2 பேருக்கு இடையிலயும் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பார்க்குற நம்மளுக்கும் சூப்பரா இருக்கும். நம்ம கார்த்திக் வந்து செம்பருத்தி சீரியல்ல நம்மளும் ஒரு ரொமான்டிக் பாயா தான் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த சீசன் 2லயும் நம்ம பார்க்கலாம். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.